ஹே டாம், நான் தொடங்கலாமா? அருமை. இங்க என்ன இருக்கிறது? ஹூரே, சாக்லேட். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. அது வெப்பத்தால் உருகுகிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் பனியும் குளிர்ந்த நீரும் கொண்ட ஒரு கிண்ணத்தை எடுத்து பாக்கேஜின் ஓரத்தை வெட்டி திரவமான சாக்லேட்டை இதய வடிவில் ஊற்றுவேன். அது உறைந்து விட்டது. டாம், வாவ், குளிர்ச்சி. மேலும் ருசியானது. என்ன காத்திருக்கிறாய் டாம்? ஓ, அது சரி. ஓ, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இதை பரிசோதிப்போம். ஓ, சரி. என்ன? உதவுங்கள், நான் அதை கடிக்க முடியவில்லை. இது மிகவும் குளிராக இருக்கிறது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். நான் அதை கடிக்க போகிறேன். ஓ வா, முட்டாள் சாக்லேட். ஓ, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதை நக்க வேண்டும். சரி டாம். சரி சூசி, ஒரே நேரத்துல திறப்போம். வாவ், எனக்கு உறைந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. சிறப்பு குச்சிகளை எடுத்துக்கொள்வோம். என்ன என்ன நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் விரும்பவில்லை. சரி, நான் சுவைக்கிறேன். ஓ, என் நாக்கு உறைந்து விட்டது. வாவ் சூசி, உனக்கு உண்மையிலேயே நீண்ட நாக்கு இருக்கிறது. ஓ, நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஆனால் என் நாக்கு வலிக்கிறது. எப்படி இருக்கிறது? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். சோப்பு சட்டியோட சில நூடில்களை எடுத்துக்குவோம். ரொம்ப சுவையா இருக்குது. இது கொஞ்சம் காரமா தெரியுது, ஆனா இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது. நிறுத்த விரும்பாத அளவுக்கு சுவையா இருக்குது. ஓ என் கடவுளே, அந்த இனிய சுவை. ஆஹா, எவ்வளவு நல்லது. ஓ, நான் அதிகமாக சூடாகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, காரத்தால் நான் நெருப்பு ஊற்றுகிறேன். என்ன? அது முடிஞ்சது. நல்லதே. ஒரு நிமிஷம் சூசி, உன் நூடுல்ஸுக்கு என்னாச்சு? நீ அதை உருக வைத்து விட்டாய். இப்போது நான் அதை சாப்பிடலாம். இது பைத்தியமாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இன்னும் இன்னும். மெதுவாக சூசி. பற்றும் கொஞ்சம். ஓ, முடிஞ்சது. சரி. ஓ, ஆப்ஸ், இது எனக்கு மிகவும் காரமாக தெரிகிறது. நான் முதலில் இருக்கலாமா? சரி, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு பீட்சா. ஓ, இது சூடாக இருக்கிறது. அடுப்பிலிருந்து இப்போதுதான் எடுத்தது. சரி சரி சரி. வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. பெலிசிமோ. ஹே, பார்த்து கொண்டே இருக்காதே. ஜெனி, நீ என்ன பெற்றிருக்கிறாய் பாரு. சரி, என்னிடம் பீட்சா கூட இருக்கிறது, ஆனால் அது பனியாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? நான் ஒரு கடி எடுக்க முயற்சிக்கிறேன். ஓ இல்லை, நான் ஒரு பற்களை உடைத்து விட்டேன். ஹே டாம். ஓ, என்னை நகைக்காதே. நான் பல்லை மீண்டும் இடத்தில் வைக்கிறேன் மற்றும் இந்த பீட்சாவை சமாளிக்கிறேன். இதை பாருங்கள், இது சேதமடையவில்லை. நான் இதை சாப்பிட மாட்டேன். ஒரு நிமிடம், எனக்கு ஒரு சுத்திகை இருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு பீட்சா கிடைக்கும். அது சமமாக துண்டிக்கப்பட்டது. இப்போது நான் ஒரு குச்சியில் ஒன்றை ஒட்டுவேன். இப்போது இது ஒரு பாப்சிக்கிள் பீட்சா. பார்க்கலாம். சுவை சராசரிதான், ஆனால் நாம் இதை சாப்பிடலாம். சரி, உனக்கு ஒரு துண்டு வேண்டுமா? அது சரி. சரி. ஆம், கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். எனவே நான் முதலில். இது என்ன? என் விரலை எரித்துக் கொண்டேன். இது கிராமல் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை குச்சியில் எப்படி வெல்லுவது? டாம், உன்னிடம் என்ன இருக்கிறது? சுபா சப்ஸ். சரி, பரவாயில்லை. ஓ, என் நாக்கில் ஒட்டி கொண்டது போல தெரிகிறது. எனக்கு உதவுங்கள் ஜென்னி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு கெட்டில் இருக்கிறது. பொறுமையாக இரு டாம். அது விழுந்து விட்டது. ஆனால் என் நாக்கு எரிந்து விட்டது. உன் கிராமலை நான் சாப்பிடுவேன். சரி, நான் ஏன் ஒரு கைத்தடி தேவை? எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நான் ஸ்ட்ராவை கிராமேல் கொண்டு மூடி அதிலிருந்து கிராமேல் குமிழிகள் ஊதுவேன். அது வேலை செய்தது. அவை மிகவும் ருசியாக தெரிகின்றன. நான் அதை முயற்சிக்கிறேன். இப்போது அது ருசியான ஒன்று. எனக்கு இப்போது என் முறை என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி.
வாவ், சூடான நகெட்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையா இருக்குன்னு தட்டு பறக்குது. ஓ என் கடவுளே, எவ்வளவு சுவையா! இப்போது நான் 2 ஒண்ணா சாப்பிடுவேன். ஓ சூப்பர் சுவையாக. எனக்கு இனி பாக்கிங் தேவையில்லை. எல்லாவற்றையும் மேசையில் ஊற்றி விடுவேன். இப்போது அவற்றை பாம்பு போல ஒன்றின் பின் ஒன்றாக பரப்புவேன். சரியானது. இப்போது நான் நகெட்ஸ் சாப்பிடும் கன்வேயரை செயல்படுத்துகிறேன். என்ன காத்திருக்கிற கேட்டி? ஓ என்ன எனக்கு உறைந்த நகெட்ஸ் இருக்குதா? நிச்சயமாக நான் முயற்சிப்பேன். ஆனா அவளுக்கு ஒரு கடி கூட எடுக்க முடியல. ஓ என்ன செய்யலாம்? நல்ல யோசனை. நான் அதை ஸ்ட்ரைட்னரால சூடாக்குவேன். சரி அதுதான். எல்லா தயாரான நகெட்ஸ்களையும் ஒரு தட்டுல வைப்பேன். நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ இவை இன்னும் சூடாக இருக்கின்றன. சரி, நல்லாக இருக்கிறது. இவை எனக்கு பிடிச்ச நகெட்ஸ். நான் நிறுத்த முடியவில்லை. மேலும் மேலும். இது மிகவும் அருமை. சிறந்த உணவு இல்லையா டாம்? ஹே டாம், கண்களை மூடு. இதற்கிடையில் யாருக்கு என்ன கிடைத்தது என்று நான் பார்க்கிறேன். அருமை. எனக்கு சூடான காகாவும் அவனுக்கு குளிர்ந்ததுமாக இருக்கிறது. எழுந்திரு டாம், நீ முதலில் முயற்சி செய்யலாம். ஓ எனக்கு காகாவோ பிடிக்கும். அஃப், என்ன காகாவோ? என்ன அஃப்? அது என் மூக்கில் மோதியது. அதுல என்ன பிரச்சனை? அது பனி. ஓ அது ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. அப்படி யார் குடிக்கிறார்கள் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ட்ராவை உள்ள வையுங்கள். இப்போது ஒரு சூடான பானத்தை அனுபவிக்கவும். ரொம்ப சுவையா இருக்குது. எவ்வளவு அருமையா இருந்தது. கேட்டி, உனக்கு மீசை ஏன் இருக்கிறது? அது முக்கியமில்லை. நான் இப்போதே சரி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ மனிதா, நான் முதலில் இருப்பேன். ஓ இது ஒரு வஃபிள். இப்போதே அதை முயற்சிப்போம். ஆம், இது கத்தியால் வெட்டப்படல. அதுதான். என்ன கூடவே முள் கூட உடைஞ்சிடுச்சு. ஓ இல்ல, இது எப்படி சாப்பிடுறது? கவலைப்படாதே. இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பேன். ஓ ஆம், சாக்லேட் சிறப்புடன் சூடான வாஃபிள் தான் உங்களுக்கு தேவை. நன்றாக இருக்கிறதே, சுவையானது. ஓ ஆம், இது நல்லது. என்ன செய்யலாம் என் வாஃபிளுடன்? அதை என் பற்களால் உடைக்க முடியவில்லை. என் கைகளால் கிழிக்கவும் முடியவில்லை. இது எஃப்க்கு அல்லது ரப்பரால் செய்யப்பட்டது. சரி வாஃபல், நீயே கேட்டாய் செயின்சாவை சந்தி. இது மிகவும் சிறந்தது. நான் இத்தகைய துண்டுகளை சமாளிக்க முடியும். ஓ என்ன, முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இப்போது 2 பற்கள் ஒரே நேரத்தில் விழுந்துவிட்டன. ஓ டாம், சிரிக்காத. கீழே உள்ளதை பற்றி சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த அளவிலான நொச்சலிக்காத பெரிய லாலிபாப்பை நான் இதுவரை பார்க்கவில்லை. என்னுடையது கூட சுமார்தான், ஆனாலும் அது பெருசா இல்ல. பெண்களே, இந்த முறை நிச்சயமாக நமக்கு அதிர்ச்சியாக நடந்தது. ஆனால் எல்லா தவறுகளிலும் கிட்டியே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தால் சரி, ஆனால் நீ சிஇஓஸ் பாஞ்சையாவாக வேண்டும். ஏனெனில் உன்னிடம் சிறிய ஒன்று உள்ளது. அதை முயற்சி செய்வோம். நான் வாந்தி எடுக்காது என்பதை நம்புகிறேன். இது இத்தனை ருசியா இருக்கும் என நினைக்கவில்லை. உயிரடைவதாக வந்துள்ளது. இது அருவருப்பாக உள்ளது. என் வாயில் ஈ இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறாய்? ஓ அதுவே நான் பயப்படும் விஷயம். அந்த தேரை இழைத்தால் நன்றாக இருக்காது. ஆனால் லாலிபாப் உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை விரைவாக உண்ண விரும்புகிறேன். ஓ நான் உள்ளே அமைத்து வைத்திருந்த அதிர்ச்சியை முற்றிலும் மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இது ஒரு உண்மையான தேள். அவன் என்னை மூக்கில் குத்தி இருக்கிறான். ஓ இது வலிக்கிறது. என் ஏழை மூக்கு. உங்களும் சிரிக்கிறார்கள். கேண்டி, அதே விதி உன்னை காத்திருக்கிறது.
அந்த ஏன் மீன் எனக்கு அழுக்கினை ஏற்படுத்தாது. இது வெறுப்பூட்டுவதுதான். மேலும் நீ சரிதான் சொன்னாய். லாலிபாப் உண்மையில் மிகவும் ருசியாக இருக்கிறது. என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. ஹாலி அவள் சாப்பிடும் போதே நாம் விளையாடலாம். நான் ரெடியாக இருக்கிறேன். பாலி தூங்காமல் இரு. எழுந்திரு. நான் சொல்றேன், கேண்டி முடிவடைய போகுது. நான் இதுக்காக இவ்வளவு நேரம் செலவிடுறதேன். இந்த லாலிபாப் வெரைட்டியோட நிறைய நல்ல வழி இருக்கு. அதை கவனமாக ஜாக்கிரதையா பண்ணு. தப்பே பெண்களே, நீங்களும் என்ன ப்ரோம்சஸ் இருக்க வேண்டாம். அது ரொம்ப அருமை. பூரணமாக. எனக்கும் கொஞ்சம் மீதமும் இருக்கு. மீனை பற்றி என்ன? நீ அதை மறந்துடுவாய் என நம்பினேன். அதை பற்றி அதனால் மட்டும் கோரமாக உள்ளது. இதன் வாசனை கெட மெம்பர் ஸ்பெசிபிக் ஒபியா இது உயிரோட இருக்கிறது. மேலும் இது என்னை மிகவும் வலியாக அடிக்கிறது. காண்டியை மீன் உருவாக்கியது. பல வேளையிலும் இல்லை. இதுக்காக நான் இப்போதே அதை சாப்பிட போகிறேன். ஐயோ, நான் கொஞ்சம் அவசரப்படுகிறேன் என்று நினைக்கிறேன். ஏனெனில் இது மிகவும் அருவருப்பானது. நான் கிட்டத்தட்ட உமிழ்வு செய்தேனே. நீ அதை முடிக்க வேண்டும். அதை வேகமாக செய்ய எப்படி என்று எனக்கு தெரியும். முடிஞ்சது. அது அருவருப்பாக இருந்தது. அது வலிக்கிறது. அடுத்த முறை கவனமாக இருக்க முடியுமா? ஆனா இந்த முறை நான் தான் முதலில் மூடிய திறக்கிறேன். சரி. எனக்கு ட்விக்ஸ் உடனே பிடிக்கும். நான் அதிர்ஷ்ட குறைவாக இருந்தேன். ஆஹா, பாருங்கள், நான் எவ்வளவு பெருதியானதாக பெற்றேன். அந்த காரணத்திற்காக என்னை ஈர்க்கிறது. ஒரு சாக்லேட் பார் சாரா. ஆனால் நீ முதலில் அதை சாப்பிட வேண்டியதுதான். மகிழ்ச்சியுடன் என் சாக்லேட் குறைந்தபட்சம் மிக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். கைகளால் அதை சாப்பிடுவது கடினம் என்பதால் நான் கயிறுகளை கொண்டு பரிசோதிக்கிறேன். முயற்சி செய்து பார்ப்போம். மிகச் சுவையாக உள்ளது. இது உண்மையில் மிகவும் நல்லது. அது விரைவாக தின்றுவிடும் நினைக்கிறேன். சரி, இப்போது நானும் இந்த பெரிய சாக்லேட் பார் மிகவும் ருசிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன். லீலா, நீ காந்தி பேப்பைகளை ஏற்றுக்கொண்டே இருக்கிறாயே. அது நல்லதல்ல. நான் அதை விரைவில் கடிக்க வேண்டும். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது. நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். நாளுக்கு சுவையான சாக்லேட். அது ஒரு கெட்ட விஷயமா? நான் களைப்பாக இருக்கிறேன். முடியாது. உங்களுடைய ஐகான் கார்டு முடிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொருளை மிகவும் சீக்கிரமாக எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நான் அறிவேன். அது வேலை செய்யவில்லை. இப்போது இது வேலை செய்து எனக்கு உதவி தேவை. என்னுடைய கழுத்து பற்றி என்ன? கவலைப்படாதே, உனக்கு நல்லாக தான் பொருந்துகிறது. சரி, இப்போது எனக்கு சாக்லேட் சாப்பிடுவதற்கான நேரம். ஆனால் முதலில் லைலாவை வஞ்சிக்க இதை பயன்படுத்த வேண்டும். நான் காட்சியாக பல்லு இருந்தாலும் அம்பையரை போல இருக்கிறேனா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். ஏன் இந்த பொருட்கள் வட்டமாக இருக்கின்றன? சரிங்க, அப்ப நான் எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய செய்தேன். உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா? ருசிகரமானது. முடிவில் ட்விக்ஸ் போல குளிர்ச்சியானது எதுவும் இல்லை. உங்கள் விரல்களை லிக் செய்வதற்கே மீதம் இருக்கிறது. இந்த நேரத்தை வீணாக்குவது என்ன அர்த்தமற்ற செயல்? என்ன? ஆனால் தர்பூசணி விதைகள் உணவுக்கு உதவாதவை அல்லவே. எனக்கு ஒரு நிஜமான தர்பூசணி அதிகப்படியாக அதன் ஒரு பகுதி இருக்கிறது. மேலும் எனக்கு முழு தர்பூசணியுமே இருக்கிறது. ஆனால் நான் பாலிக்கு முதலின்மையை கொடுக்க ஒப்புக்கொண்டேன். ஆம், ஏனெனில் நான் மிகவும் பசித்திருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. ஒரு சுவராசியமான மற்றும் இனிமையான தர்பூசணி. விதைகளை எங்கே வைக்க வேண்டும்? நினைக்கலாம். லாலா, உதவிகரமாக இரு. வாவ், ஃபாலி, உனது விதைகள் எனது தர்பூசணிக்காயின் ஓட்டையை குத்திவிட்டது. இப்போது எனக்கு தெரியும், எனது தர்பூசணிக்காயின் உள்ளே நிறைய நிறமாலியான கன்றிகள் உள்ளன. மேலும் அந்த இனிப்பு பொழுதுகள் மிகவும் ருசியாக இருக்கிறது. ஏன் காத்திருக்க வேண்டும்? நீ அனைத்து இனிப்புகளையும் உடனடியாக சாப்பிட வேண்டும். ருசி ஏதோ ஒன்று இந்த தர்பூசணியின் தோல் இதன் உள்ளே உள்ளதைப் போலவே ருசியானது என்று சொல்கிறது. இது உண்மையானது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. சரி ஜாரா, உன் விதை நேரம் வந்துச்சு. ஒரு தர்பூசணி விதையை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கிறது. அது ருசியானதல்ல. ஆனா அதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை காற்று டெக்ஸிகோ சத்தனுக்கு
நான் என்னை நீர்மேல் பழத்தை சாகுபடி செய்ய முடியாதா? எனது பாட்டி என்னை தாவரங்களை கவனிக்க சரியாக கற்றுத்தந்தார். சாரா, ஜாக்கிரதை, நீ மண் அனைத்தையும் மேசையின் மேல் சிதறப் போகிறாய். அவள் என் வாய்க்குள்ளும் வந்து விட்டாள். நீங்கள் இங்கே ரோலர் சால்ட் கேச்சிங் வைக்கணும். அது அங்கே இருக்கணும். அப்புறம் நான் சென்னீர் ஊற்றுவேன். சுடிக்கணும். பார்ப்போம். மிக வேகமாக நடந்து விட்டது. அவளால் அதை செய்ததாக நான் நம்பவில்லை. என்ன? டாடா, தர்பூசணிக்காய் வளர்ந்து விட்டது. இப்போது இதை பறிக்க எல்லாம் தயார். வாருங்கள். இறுதியாக நான் ஒரு புதிய இனிப்பான மற்றும் சதைப்பற்றான தர்பூசணிக்காயை பெறுவேன். ஜாரியான்ஸ், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாரா, நீ ஜோம் நகைச்சுவையா இருக்கிறாய். ஆகவே ஆமாம், எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று நினைக்கிறேன். எளிது. இப்போது தாத்தா மீண்டும் சக்தி பெறுவார் மற்றும் எல்லாவற்றையும் செய்வார். பிரச்சனை இல்லை. ஐஸ்கிரீம் என்றால் எனக்கு சரியான பொருட்கள் உள்ளன என்று நினைக்கிறேன். அவற்றை கலந்து ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் பந்தை பெறுவேன். இதோ சாக்லேட் ஊசி போட நேரம். அதுதான் உனக்கு, அதுதான் தேவை. கொச்சன் ஜுவல்ஸ் சீரிங் தி ராம்ஃப்ராங்கஸ் இல்லையா? எனக்கு இங்கே சில இனிப்புகள் உள்ளன. நான் அவசை பல் குச்சிகள்ல ஒட்ட போறேன். அதுதான் இப்போது DNA சங்கிலி போல. என் பேத்தி இதை நிச்சயமாக பாராட்டுவாள். அதை அலங்கரிப்போம். இது போல ஒரு DNA சங்கிலி. ஆம், அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அழகு. வாவ் வாவ், குளிர், பெரிய விஷயம். ஓ, நான் மாமரலேட் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை நிறங்களால் ஒழுங்குபடுத்துவேன். இப்போது இந்த அற்புதமான அச்சுகளில் அதை உள்ளே வைக்க வேண்டும். இதோ சோடா மிஸ்டேண்டிங் கோலா வைக்கிறோம். இரண்டாவது ஃபாண்டா, மூணாவது ஸ்ப்ரைட். சூப்பர். கேட் கண்டிப்பாக இதை பாராட்டுவாள். மீதமுள்ளது அவற்றை உறைய வைத்தல் மட்டுமே. நான் அதை குளிர்சாதன பெட்டியில் விட்டு கொஞ்சம் காத்திருக்கிறேன். சிறிது மட்டும். ஆமா, இப்ப அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நான் பலூனை ஊதுவேன். இது போல கொஞ்சம் கூடுதலா. இதுவே உங்களுக்கு தேவை. இப்போது நான் அதை சாக்லேட்டில் மூழ்க விட்டு உடனே ஒரு ஐஸ் கிண்ணத்துல வைக்கிறேன். அது உறையற்றும். நான் ஒரு ப்ரௌனி மற்றும் ஒரு வட்டமான அச்சை எடுக்கிறோம் வரை சரியான ஸ்பாஞ்ச் கேக் வட்டத்தை உருவாக்குவோம். முந்திரி பருப்பு கூட காயப்படுத்தாது. உணவகத்தில் போல. ஆம், சாக்லேட் ஏற்கனவே உறைந்து விட்டது போல தெரிகிறது. மீதமுள்ள ஒரே விஷயம் இந்த ஊசியை கொண்டு கிண்ணத்தை கவனமாக அகற்றுவது. நான் அதை ஊதிவிடுவேன். இப்போது இந்த சாக்லேட் குவியலை என் உணவிற்கு பயன்படுத்தலாம். ஆஹா, என்ன அழகு! ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் சிரப் தேவை. Ante adaurai spinal wodisi wafer bichar as a sword as one franti power one size. Sa spinal warisi water one. Dozens of one of a meral rin soluen. ஆமாம், இது கொஞ்சம் விசித்திரமாக தெரிகிறது. என் ஐஸ்கிரீம் உறைந்து விட்டது. வாவ். சரி கேட், நீ தயாரா முயற்சிக்க? வாவ், என்ன ஒரு தேர்வு! நான் இவைகளை தொடங்குகிறேன். இது சுவையாக இருக்கிறது. இது ஃபாண்டா. எனக்கு சோடா பிடிக்கும். வாவ், அது ஐஸ்கிரீம். நாமும் விரைவில் அதை முயற்சிக்க வேண்டும்.
இது கொஞ்சம் விசித்திரமாகவும் ரப்பர் போலவும் இருக்கிறது. சரி, இது என்ன? முயற்சிப்போம். மோசமில்லை, மிகவும் குளிர்ச்சியானது. இது என்ன? இது ஒரு அலங்காரம். குளிர்ச்சியானது. சாஸ் குவியலுக்குள் ஊற்றப்படணும் போல இருக்கு. சரி சரி. அது உருகுகிறது. அதன் கீழ் பிரவுனி ஐஸ்கிரீம் மறைந்திருந்தது. இங்கே வா. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். மிகவும் நல்லது. இந்த சுற்றில் சமையல்காரர் வெற்றி பெறுகிறார். யாருக்கு தான் சந்தேகம் இருக்கும்? நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்கள் தோல்வியாளர்களே? இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியுமா? ஓ சரி, நான் இதை சமாளிக்க முடியும். நான் ரசாயனங்களை கலக்க முடியும். எளிதாக நான் எல்லாவற்றையும் செய்வேன். எங்கு தொடங்குவது? இந்த மரக்குச்சிகளை சர்க்கரையில் மூழ்கடிக்க வேண்டும். இப்போது அவற்றை என் ரியாக்டன்ட்களில் வைக்க வேண்டும். அபினால் அடிப்பொதி. ஆமாம், இதுதான். இப்போது கொஞ்சம் கோன்களில் ஊற்ற வேண்டும். பின்னர் செயல்முறை தொடங்கும். தயார். அமர் சிறிது தூங்குவோம். அது சமையல். ஆனால் எனக்கு ஒரு தொழில்முறை கலவை இயந்திரம் தேவைப்படும். அதை நிறுவுகிறேன். இப்போது பழங்களும் சோடாவும் சேர்க்க நேரம். ஸ்ப்ரைட் மற்றும் ஸ்ட்ராபெரி ஒரு சிறந்த சேர்க்கை. நான் எல்லாவற்றையும் பிளெண்டரில் ஊற்றி மேலே சோடா ஊற்றுகிறேன். இப்போது நாம் ஐஸ் சேர்க்க வேண்டும். நான் முழு சக்தியையும் இயக்கி என் ஸ்மூத்தியை சமைக்க தொடங்குகிறேன். ஸ்மூத்தியை அதில் ஊற்றவும். அன்னாசி ஸ்ப்ரைட் ஐஸ் வெடிடை பிளெண்டர்ஸ் இப்போது நீங்கள் இரண்டாவது அடியை கண்ணாடியில் ஊற்றலாம். அதுவே சிறப்பு. அடுத்த அடுக்கு நீல கொத்து மரங்கள் கொண்டு செய்வோம். இப்போது மூன்றாவது அடியை ஊற்றுவேன். அருமல். சரி, இப்போது அதை கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரா மற்றும் நிச்சயமாக ஒரு குட. என்ன சத்தம்? ஆஹா, நான் அதிகமாக தூங்கவில்லை என்பதில் மகிழ்ச்சி. என் சுருக்கங்கள் ஏற்கனவே பழுத்து விட்டன போல. ஆமாம், அதுதான் எனக்கு தேவை. நான் அதை எனக்கே சாப்பிடலாம். வாவ். இப்போது ஒரு பானத்தை தயாரிக்க நேரம் வந்துவிட்டது. இந்த கண்ணாடியில் சர்க்கரை ஓரம் செய்வேன். இது சிறப்பாக வந்தது. இப்போது எனக்கு ஸ்ப்ரைட் தேவை. அதை கண்ணாடியில் ஊற்றுவேன். இப்போது என் படிகங்களுடன் குச்சிகளை கண்ணாடியில் ஒழுங்குபடுத்துவேன். இது அறிவியலின் உச்சம். வாவ், நான் வேலையை தொடங்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிய ஆக்வேரியம் இருக்கிறது. நான் அதுல ஸ்கிட்டில்ஸ் வைப்பேன். பற்றும் பனி. ஓஹா, அதுதான் உங்களுக்கு தேவை. இதோ மாம்பழ ஜெல்லிகள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். அவை உள்ளே அழகாக இருக்கும். இப்போது இதையெல்லாம் ஃபாண்டாவால் நிரப்புவேன். அருமையான நிறம். அலங்காரத்திற்காக சில சிறிய குடை. மேலும் நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்ட்ரா. ஆம், எனக்கு மீன்களுடன் ஒரு உண்மையான அக்வேரியம் கிடைத்தது. இதை முயற்சி. வாவ், என்ன வித்தியாசமான காக்டெயில்கள் உருவாகின. வாவ், இது ஒரு உண்மையான அக்வேரியம். நான் முயற்சிக்க விரும்புகிறேன். என்ன இது என் வாயில்? ஆம், இது ஒரு மாமர்லேட் மீன். எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. குல் காக்டெயில். அற்புதம். அப்படியென்றால் இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆம், இது ஒரு ஸ்மூத்தி. இது ருசியாக இருக்கிறது. ஒரு நிமிடம். ஆமாம், காக்டெயில் பற்றி என்ன? நானும் அதை முயற்சிக்கிறேன்.
நான் முயற்சித்ததில் இதுவே சிறந்தது. எல்லாவற்றிலும் மிகவும் விசித்திரமானது. கண்ணாடிகள் அற்புதமாக உள்ளன. நீ வென்றாய் தாத்தா. ஹா ஹா, தாத்தா சிறந்தவர். அதுதான் நான்